எதுக்காக இங்க வந்திருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப தெரியுது அவன் கட்டுக்கதைகளை உண்மையாக்க வந்திருக்கவன். Again, he's just like the king. He's just like the king. The king. Mecca. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லோரும் இந்த ஃபீல்டில் இருந்ததுனால அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி சில பேர் வருவாங்கள்ல, அந்த ஸ்ட்ரகிள் நான் படலை. நான் கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டேன்னு சொல்லலாம். ஆனால் அப்பா வந்து சினிமாவில் ஒரு பெரிய லெஜண்ட், அண்ணனும் ஒரு பெரிய லெஜண்ட். ஸோ ஒரு பெரிய பின்புலமா, கரெக்ட் தானே, பின்புலம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க. நீ நெப்போ கெட்டு தரேன்னு சொல்றீங்க அதானே? मेरिट से आए हैं भाई. I'm the first generation actor in my family. எவ்வளோ பேர் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, யார் இருக்காங்கிறது தான் முக்கியம். உங்க அப்பனுங்க உங்களுக்கு எல்லாத்தையும் சிறப்பாகவே பண்ணானுங்க. ஆனா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. உங்களை எல்லாம் என் காலத்துல பிறக்க வச்சுட்டாங்க. நான் ஆண்டுகிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் வேற சூப்பிக்கிட்டு இருக்க. Powerful people make places powerful. ഒരേ കുഴിയിൽ 2 പ്രാവശ്യം ഒരാൾ പോയി ചാടുന്നതിന് എന്ത് അവാർഡാണ് കൊടുക്കണമെന്ന് എനിക്ക് അറിഞ്ഞുകൂടാ. എന്തായാലും ആ അവാർഡ് അജിത്തിന് കൊടുക്കണം. അജിത്തിന്റെ ഫാൻ ഷോ പോയി കണ്ട് ഭയങ്കര പ്രതീക്ഷയോടെ വേണം കണ്ടത്. അവിടെ പോരാ, ഒന്നുമില്ല. തല ഫാൻസിന് ഇഷ്ടപ്പെടും ഒരു മാസ് ആക്ഷൻ. മന്നപ്പടം കൊള്ളൂല് അത്ര വന്നില്ല. സത്യം പറഞ്ഞാൽ നമ്മളെ പൈസ മുടങ്ങി കാണാൻ വന്ന് നമ്മളെല്ലാം വേസ്റ്റാണ്. വിജയ് ഫാനാണോ? അല്ലല്ലോ, സൂര്യ ഫാൻസാണ്. അവരാതോട് വേറൊന്നും പറയാനില്ല. This is what they have sent. Yes, ma'am. That is Rocky's KGF. ഒരു ഭാഗത്ത് ഫാൻസിന്റെ സപ്പോർട്ട് പോലും വേണ്ടാന്ന് പറഞ്ഞിട്ട് പോലും 1 മണിക്ക് രാത്രി ഉറക്കമൊഴിച്ച് കേരളത്തിലെ ആദ്യ ഫാൻ ഷോ വെച്ച് എല്ലാ ഫാൻസും ഞെട്ടിച്ചിരിക്കുകയാണ്. രാത്രി 1 മണിക്ക് തന്നെ ആദ്യ ഷോ നടത്തിയാണ് ഇവർ ചരിത്രം കുറിച്ചിരിക്കുന്നത്. അജിത്തിന്റെ ഇത്ര ഒരു ഫാൻ ആവാനുള്ള കാരണം സ്റ്റാർ പ്രസൻസ് ഭയങ്കരമാണ്. ஒத்தையா வந்து புகுந்து அடிச்ச எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute please. நான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன். கொஞ்சம் வைரமா, கண்களை கனவு தருவி.
அஜித் சாருடைய ஒரு ஃபோட்டோ எடுங்க, அந்த ஃபோட்டோ வச்சா உங்களுக்கு வந்து இது என்ன படம்னு சொல்லிடுவீங்கல்ல. ஒரு இமேஜ் மட்டும் வச்சு, இப்போ ஒரு ஃபோட்டோ வச்சா இது என்ன இருந்தாலும் சொல்லிடுவீங்க, இன்னொரு ஃபோட்டோ வச்சா துணிவு சொல்லிடுவீங்கன்னு இருக்கும். அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு படத்துக்கும் அவர்கிட்ட ஒரு மெனக்கடல் இருக்குது தன்னை தயார்படுத்திக்கிறதுல. பேரு ஜீவா, சுருக்கமா ஜீவானந்த். எஸ், தேவ வீடு தான். எனிவே, ஐ அம் சிவா. ஸ்ரீதர். அத்தனை பேர் உள்ள இருந்தாலும் வீணா ஒருத்தன் வெளியே இருந்தா போதும். சிட்டிசன். வண்டி ஒழுங்கா ஓட்டு. तुम्हें भी सुशिम बनना होगा अशोक. விஷ்ணு பரமகுரு, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஏ ஜீவா, உச்சுக்கோடா குடி குரு. தல விஷ்ணு, சிவசங்கர் ஹியர். சிவா, சிபிசிஐடி. ஜீவானந்த உருவத்துல நீ இருக்கிற வரைக்கும் அவருக்கு சாவே கிடையாது சிவா. சிவா, விநாயக் மகாதேவ். பில்லா, டேவிட் பில்லா. பாம்பு ஸ்குவாட் ஸ்பெஷலிஸ்ட் அசோக். வெறும் ஏகேன்னு கூப்பிட்டா போதும். சார், கணேஷ், வேதாளம் கணேஷ். ஏகே ஃபீல்ட் கமாண்டர் அஜய் குமார். தோர தூக்குதல். ஆனா மரசுமரம் ஒரு லாயர் பேர் அடிபடுது. அர்ஜுன் ஹியர். ஏஜென்சிஸ் பல கண்ட்ரிஸ் தேடிக்கிட்டு இருக்கிற டார்க் டெவில். ஒரு வழி இருந்தாலே அவன் ஆடுவா. 60 வழி இருக்கு, அடங்கவே மாட்டான். முடிஞ்சிட்டேன்னு நினைச்சா எழுந்துட்டேன். திரும்ப எந்திரிக்கிறியாடா? இதோ வர. உனக்கு பண்ணாச்சு, கொஞ்சம் துப்பாக்கியை கொடுக்குறீங்களா? ஃபீனிக்ஸ் பருவம் மாதிரி எரிக்க எரிக்க எழுந்து வரானே. மே ஒண்ணுங்க உழைப்பாளர் தினம். தலை பர்த்டேங்க. நோ. வாங்க ஜனா சார், ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்துட்டீங்கல்ல, அது போதும்.